அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனத் தூய்மையே மிகச்சிறந்த அறம் என்பதை அழகாக விளக்குகிறது. திருக்குறள் 34. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரண் ஆகுல நீரப் பிற. பொருள்: ஒருவன் தன் மனத்தளவில் குற்றமில்லாதவனாக, அதாவது தூய்மையானவனாக இருப்பதே சிறந்த அறமாகும். மற்றபடி செய்கின்ற ஆறாவாரமான செயல்கள் அனைத்தும் அறமாகாது, அவை வெறும் வெளிவேடிக்கையே ஆகும். இதன் சிறுகதை: உண்மையான தானம். ஒரு ஊரில் சோமநாதன் மற்றும் சிவநேசன் என்ற இரு நண்பர்கள் இருந்தனர். சோமநாதன் மிகப்பெரிய செல்வந்தர். தான் ஒரு சிறந்த தர்மவான் என்று ஊர் மக்கள் புகழ வேண்டும் என விரும்புவார். ஒருமுறை ஊரில் பெரிய கோயில் திருவிழா நடந்தது. சோமநாதன் 1000 பேருக்கு அன்னதானம் செய்தார். அதை செய்யும்போது பறையடித்து ஊர் முழுக்க தம்பட்டமடித்து, நான் இவ்வளவு செலவு செய்து தானம் செய்கிறேன் என்று பெருமையாக பேசிக்கொண்டார். ஆனால் பந்தியில் உணவு கேட்ட ஏழை முதியவர் ஒருவரை, வரிசையில் நில்லப்பா, நேரமாகிறது என்று மனமில்லாமல் கடிந்து கொண்டார். அவர் தானம் செய்தாரே தவிர அவர் மனதில் கருமை இல்லை, மாறாக புகழடைய வேண்டும் என்ற எண்ணமே இருந்தது. அதே சமயம் சிவநேசன் ஒரு ஏழை தொழிலாளி. அவர் தன்னிடம் இருந்த மிக குறைந்த உணவை வழியில் பசியால் வாடிய ஒரு நாய்க்கும் ஒரு வழிப்போர்க்கருக்கும் யாருக்கும் தெரியாமல் அன்போடு பகிர்ந்து கொடுத்தார். யாரிடமும் தான் செய்த உதவியை சொல்லவில்லை. அவர் மனதில் எல்லா உயிரும் பசியாற வேண்டும் என்ற தூய எண்ணம் மட்டுமே இருந்தது. அன்று இரவு ஊர் பெரியதர் ஒரு கனவு கண்டார். அதில் சிவநேசன் செய்த சிறிய உதவியே இறைவனுக்கு பெரிய அறமாக தெரிந்தது. மறுநாள் ஊர் பெரியவர் சோமநாதனிடம் சொன்னார், சோமநாதா, நீ 1000 பேருக்கு உணவு கொடுத்தது நல்லதுதான். ஆனால் உன் மனதில் நான் என்ற அகங்காரமும் புகழுக்காக செய்யும் ஆறாவாரமுமே அதிகம் இருந்தது. சிவநேசன் செய்ததோ சிறிய உதவி, ஆனால் அவன் மனம் தூய்மையாக இருந்தது. மனம் தூய்மையாக இருந்து செய்யும் ஒரு சிறு செயலே உண்மையான அறம். ஆறாவாரமாக செய்யப்படும் தானம் வெறும் காட்சி மட்டுமே. மனத் தூய்மையின் சிறப்பை இந்த கதை உணர்த்துகிறது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.